அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் பாவத்தை இரண்டாக பிரிக்கிறது. இரண்டு பாவங்கள் ஒரு மனிதனிடமிருந்து ஏற்படுகிறது. முதலாவது பாவம் மனிதன் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய பாவம். அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய பாவத்தை பொறுத்தவரை அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளை நிறைவேற்றாமல் இருப்பது, அல்லது அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்து விடுவது, இது அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய பாவம். இந்த பாவத்தை பொறுத்த வரைக்கும் நாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்க வேண்டும். அவன் நாடினால் மன்னிப்பு வழங்குவான் அல்லது தண்டிப்பான். இரண்டாவது, மனிதனுடைய புறத்திலிருந்து ஏற்படக்கூடிய பாவங்கள் என்று பார்க்கும் பொழுது, இன்ன பிற முஸ்லிமான ஆண்களையோ முஸ்லிமான பெண்களையோ அவர்களை வார்த்தைகளால் துன்புறுத்துவது அல்லது அடித்து துன்புறுத்துவது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், வல்லதீன யு'ذூனல் முஃமினீன வல் முஃமினாத்தி பிகைரி மக்தஸபு ஃபகத் இஹ்தமலு புஹ்தானன் வ இஸ்மம் முபீனா. எவர்கள் நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் அவர்கள் செய்யாத குற்றத்தை செய்ததாக கூறி துன்புறுத்துகிறார்களோ, அவர்கள் நிச்சயமாக பெரும் அவதூற்றையும் பகிரங்கமான பாவத்தையுமே சுமந்து கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜின் போது தனது நன்னெறி தோழர்களுக்கு ஆற்றிய உரையில் இப்படி சொன்னார்கள்: இந்த மாதமும் இந்த புனிதமிக்க மக்கா நகரமும் இந்த நாளும் எப்படி புனிதமானதோ, அதே போன்று ஒரு முஸ்லிமின் கண்ணியம், உயிர், உடைமைகள் புனிதமானவை. ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம், அவனுடைய இரத்தம், அவனுடைய சொத்து செல்வங்கள் மற்ற முஸ்லிம்களுக்கு ஹராமாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அருமை தோழர்கள், நண்பர்களே, எந்த சூழ்நிலையிலேயும் பிற முஸ்லிம்களுக்கு நாம் வார்த்தைகளாலோ சொல்லாலோ அல்லது உடல் உறுப்புகளாலோ நாம் நோவினை கொடுத்து விடக்கூடாது. அவனுடைய மானமரியாதையை குலைக்கும் முகமாக நடந்து கொள்ளக்கூடாது. அவ்வாறு நடக்குமாயானால் அது மிகப்பெரிய பாவத்தையும் அல்லாஹ்வுடைய கோபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய காரியம். எனவே இந்த செயலிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு செயல் நாளை மறுமை நாளையில் நம்முடைய எல்லா நன்மைகளும் பிடுங்கப்பட்டு நம்மால் பாதிக்கப்பட்டவனுக்கு போய் சேர்ந்துவிடும். எனவே இந்த பாவத்தை ஒரு முஸ்லிம் ஒருபொழுதும் செய்துவிடக்கூடாது. பிற முஸ்லிம்களுக்கு, பிற மனிதர்களுக்கு நன்மை நாடக்கூடியவர்களாக தான் இருக்க வேண்டுமே தவிர அவருடைய மான மரியாதையை சீர்குலைக்கும் முகமாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது.